என்னாச்சுண்ணே? எங்கடா போயிட்டு வர? அது வந்து கன்வார்லால் சேட்டு ஒன்று கூப்பிட்டு இருந்தான், அப்படி தானே? கன்வர்லாலா? அதான் துணிக்கடை சேட்டு. அட ஆமாண்ணே, அவனை பார்த்துட்டு தான் திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் கால் பண்ணி, அதனால தான் உடனே வந்தேன். ஆமாண்ணே, கூப்பிட்டான், பேசிட்டு தான் வந்தேன். உனக்கு பணத்தாசை காட்டி கூப்பிட்டானாமே, என்ன மாதிரி பதவி வேற தரதா சொல்லி ஆசை காட்டினானாமே, உன்னோட அந்தஸ்தை உயர்த்தி காட்டுறேன்னு. அண்ணே ஆமாம், அவன் சொன்னான். அண்ணே என்னையே உழவு பார்க்க ஆரம்பிச்சே அண்ணே. டேய் லூசு பையல, உன்னை யாராவது உழவு பார்ப்பாங்களாடா? சேட்டு கூட இருந்த ஆளு உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அண்ணா என்னண்ணே இது, யார்கிட்டயுமே நீ சொல்லலை, உன்னை கூப்பிட்டு ஆசை காட்டினானா? ஏய், ஆசைன்னா கொஞ்சம் நஞ்ச ஆசை இல்லடா, கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் தர போறானா, அரசியல்ல பதவி வாங்கி தர போறானா, என்னை விட செல்வாக்கான இடத்துக்கு வெற்றியை கொண்டு போக போறானா. அது மட்டுமா, வெற்றியை வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேனா, சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன பங்கு கூட இவனுக்கு தரது இல்லையா. அவ்வளோ தூரம் வெற்றி மண்டையை கழுவி இருக்காண்டா. என்ன இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே சொல்லவே இல்லையே. டேய், இன்னும் நீ கிளைமாக்ஸை கேட்கலையே. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது, மூட்டி விடுறது, சிண்டு முடியறது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டா உன் கையை காலெல்லாம் உடச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காண்டா வெற்றி. துணிக்கடை சேட்டுக்கிட்டே இப்படி பேசிட்டு வந்தியா நீ? ஏய், வெறும் பேச்சோட அவனை விட்டு வந்திருக்கேன். அண்ணன் பொறுமையாருன்னு சொல்லேன்னு வையன், இந்நேரம் அவனை பொழந்துட்டு தான் வந்திருப்பேன். டேய், யாரா நீ? ஏன் உனக்கு பழைக்க தெரியல? சேட்டு மாதிரி 4 பேர் உனக்கு சப்போர்ட் இருந்தா போதும், 4 வீடு கட்டலாம், நாளைக்கே எம்எல்ஏ ஆயிரலாம்டா. ஏன்டா ஏன்டா எல்லாத்தையும் எனக்காக உதறிட்டு வந்த? உசுரை திருப்பி தந்தவனுக்கு தானே உசுறு சொந்தம். இந்த உசுறு நீ போட்ட பிச்சை. ஒன்ன நான் காட்டி கொடுத்தேன்னு வையேன், அது பணத்துக்கு சமம். அதனால தான் தூக்கி போட்டு வந்தேன். பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. டேய், ஏன்டா இப்படி கண்மூடித்தனமா பாசம் வைக்கிற? அண்ணன் பெத்த அப்பன் கைவிட்டப்போ என்னை தூக்கி நிறுத்தி உசுறு கொடுத்தது நீ. அந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் உசுறு இருக்க வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேனே. நான் உன் கூடயே தான் இருப்பேன். அதனால தான் உதறிட்டு வந்தேன். வெற்றி மாத்திரை வேற இல்லையே.
அபி என்ன அபி தூக்கம் வரலையா? ஆ, நீயே இவ்வளவு நேரம் முழிச்சிருக்க? இல்ல ஜெட்லாக்கு இன்னும் உடம்பு இந்த ஊருக்கு டைமுக்கு பழக வரல. படுத்தா தூக்கமே வரல. ஆமா நீயே ஒரு மாதிரியா இருக்க? ஆ, ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்கு. தலை வேற வலிக்குது. ஃபீவரா? ஆ, என்ன அபி சொல்ற? வா போலாம். எங்க? எங்கன்னு கேக்குற? ஹாஸ்பிட்டலுக்கு தான். இந்த டைம்ல எப்படி? நான் வர வழியில நிறைய 24/7 ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. வா நம்ம போலாம். ஆ, இல்ல சக்தி, இப்ப வேணாம். என்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்கு, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். மார்னிங் ஹாஸ்பிட்டல் போலாம். நோவே அபி, பேசாம என் கூட வா. ஃபீவர்லாம் அப்படி சாதாரணமா விட முடியாது. நீ வான்னு சொல்றல. ஆ, நான் அம்மா கிட்ட அண்ணா அண்ணி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரவா? ஏய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்க எதுக்கு? உனக்கு ஃபீவர்னா அவங்க ரொம்பவே பதட்டப்பட போறாங்க. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? வா நம்ம போலாம். அபி என்ன யோசிக்கிற? வா போலாம். சரியா? வா வா, நான் கீழே வெயிட் பண்றேன். வா. ம். என்ன வருஷா, ஏதாவது வேலையா இருக்கியா? பெருசா எதுவும் இல்லைங்க. துணியை மடிச்சு அயனுக்கு அனுப்பணும், அவ்வளவுதான். என்னங்க விஷயம்? இந்த சக்தி பையன் இருக்கானே, அவன் அநேகமா அபிய லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? இப்பதான் அவங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தேன். 10 வார்த்தை பேசினா அதுல 5 வார்த்தை அபிய பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான் அவன். ஆமாங்க, சீட்டு விளையாடுறப்ப கூட அவன் அபிக்காக விட்டு கொடுத்தான் பாத்தீங்களா? அப்பவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஆ, இப்ப வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து அபிய பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா ஒண்ணுமே புரியலையே. தர்ஷனும் இத்தனை வருஷம் அபிக்காக தானங்க காத்துக்கிட்டு இருந்தான். இந்த பேச்சு எடுத்தாலே அபிக்கு பிடிக்கல. அவனும் அபிகிட்ட பேச மாட்டேங்கிறான். இப்படி எலியும் புனியமா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுக்கு பதிலா பேசாம சக்தியை அபிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என் தம்பிக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு அமையாம போகுதேன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நம்ம அபிக்கு யார பிடிச்சிருக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கட்டுமே, அதுல என்னங்க தப்பு இருக்கு? தாராளமா சக்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க. சக்தி சைடு எந்த பிரச்சனையும் வராது வருஷா. சுப்போத்த வீட்டுக்கு அபி அனுப்புறதுல யாருக்குமே ஆட்சேபணம் இருக்காது. சித்தப்பா, சித்தி, அம்மா யாரும் வேணான்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா இப்போ அபியோட விருப்பம் மட்டும்தான் தடையாவே இருக்கு. என் தம்பியதான் அவ வேணான்னு சொல்லிட்டா. அட்லீஸ்ட் இவனையாவது அவளுக்கு பிடிக்கணுமே. அவ தலையில என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியலையே. இல்ல, இந்த பிரச்சனைய பத்தி லைட்டா சித்தப்பாட்ட ஆரம்பிச்சு விட்டா மிச்சத்தெல்லாம் சித்தப்பாவே பார்த்து பாருன்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்காத. திடீர்னு தர்ஷன் வந்துட்டு சக்தியை பத்தி பேசுறேன்னு உனக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல? யார கட்டிக்கிட்டா என்னங்க, எங்க போனாலும் நம்ம அபி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதான் என்னோட விருப்பமும். 4 பக்கமும் கல்ல விட்டு எரிஞ்சு பாப்போம். எந்த பக்கம் பழம் விழுதோ அதை நாம எடுத்துப்போம். அபி கல்யாணம் தாங்க நமக்கு முக்கியம். அவ சக்தி கூட வாழ்ந்தா எனக்கும் தாங்க சந்தோஷம். நீங்க பேசாம வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளான் பண்றேன். எப்படி காய நகர்த்தினா இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு இப்பயே நான் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்க. என்னாச்சு? என்ன எமர்ஜென்சி? இவங்களுக்கு ஃபீவரா இருக்கு டாக்டர். ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு வேற சொல்றாங்க. அதான் நிமோனியாவா இருக்குமோன்னு. அதை நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே? சரி. டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா? இல்ல டாக்டர். ஓகே, டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். இங்க வந்து உட்காருங்க. கட்டுங்க. ஓகே. டெம்பரேச்சர் 100 இருக்கு. என்னது 100-ஆ? படிக்கிறப்ப 100 இருந்தா சந்தோஷப்படுறோம், டெம்பரேச்சர்ல 100 இருந்தா பயப்படுறோம். இதான் லைஃப். பாடி பெயின் ஏதாவது இருக்கா? லைட்டா இருக்கு மேம். மெடிசன்ஸ் எழுதி தர, வெளியே ஃபார்மசில வாங்கிக்கங்க. இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணணும். ஓகே டாக்டர்.
அபி வா அபி. பார்த்து. ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு இதுக்கு? என்னாச்சுன்னு தெரியல, பார்க்குறேன். மை காட், என்னாச்சு சக்தி? என்னாச்சுன்னு தெரியல அபி. ஓ சக்தி, இப்போ என்ன பண்றது? சரி வா, ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, போலாம்ல? சரி சரி இரு, காரை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். பாபி, பாபி, ஏதாவது ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். நம்ம வெற்றிக்கு வேற தொழில் வச்சு தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நானும் வேற வேற தொழிலெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்கு. அதனால ஒரு பெட்ரோல் பங்க் வச்சு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல காஞ்சிபுரத்துக்கு புதுசா 3 பங்க் அலாட் ஆயிருக்கு. அதுல ஒன்ன வெற்றிக்கு தரணும்னு பெருந்தக கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு, பதிலையே காணோம்? அப்ப வெற்றியை அனுப்பி வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டீங்கல்ல? என்னம்மா, உன் முன்னாடி தானே கமலாமாவுக்கு வாக்கு கொடுத்தேன். கொடுத்த வாக்க மீற முடியுமா சொல்லு? என்னதாம்மா உன் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனையே. திடீர்னு வந்து என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டீங்க, சரின்னு சொல்லிட்டேன். ஆனா பெத்த 2 பொட்ட பிள்ளைகளா ஆனதுக்கு அப்புறம் உங்க உசுர பத்தின பயம்தான் எனக்கு வருது. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? வேற எப்படிங்க பேசுறது? எப்ப எவன் வந்து வெட்டுவானோ, எப்ப நான் தாலி அறுத்து நிப்பேனோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் திக்கு திக்குன்னே வாழ்ந்தேன். வெற்றி வந்தான், உங்களுக்கு ஒரு காவலா நின்னா. அது மட்டுமா, அரசியலுக்கு போங்கன்னு, எப்படி அரசியல் பக்கம் போறதுன்னு அவன் தானே உங்களுக்கு கத்து கொடுத்தான். அந்த நன்றி கடனுக்கு தானே இப்ப தொழில் வச்சு கொடுக்கறேன் நானு. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் நீங்க முழுசா எம்எல்ஏவோ இல்ல எம்பியாவோ ஆகலையே. எப்ப எவன் வந்து உங்களை கொல்லுவான்னு எனக்கு பயமா இருக்குங்க. அதுக்கு என்னங்க பண்றது? வெற்றி இருந்த வரைக்கும் உங்களை எவனாலையும் தொட முடியல. அவன் போயிட்டா என்ன மறுபடியும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க சொல்றீங்களா? நம்ம கூட ஒருத்தன் வர்றான்னா அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி, நமக்கு அடிமையெல்லாம் இல்ல. அவன் உருப்படியா மாற ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா போயிட்டு வான்னு அனுப்புறதுதான் மனுஷத்தனம். கடைசி வரைக்கும் கூடவே வச்சிருந்து என் உசுருக்கு பாதுகாப்பா இருடான்னு சொல்றது அயோக்கியத்தனம். ஏன் புருஷன் உசுரோட இருக்கணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனமாங்க? சரி, ஒருவேளை வெற்றி நம்ம வாழ்க்கையில வரவே இல்லைன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? இப்ப அரசியல்வாதி பூங்காவனம்னு ஒரு சின்ன கௌரவத்தோட நடமாடிக்கிட்டு இருக்கேன். வெற்றி வந்திருக்கலன்னா நான் வெறும் ரவுடி பூங்காவனம் தானே. வெற்றியை அனுப்பி வைக்க முடியாதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றது நிச்சயம் அயோக்கியத்தனம். நான் அதை பண்ணவே மாட்டேன். எனக்கு பயமா இருக்குங்க. இனி பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? போலீஸே என்ன அரெஸ்ட் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல. ரவுடின்னா அவங்க என்ன என்கவுண்டரே பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நான் அரசியல்வாதி, அவங்க என் மேல கைய கூட வைக்க முடியாது. இனி அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றி இருந்தாலும் இல்லைனாலும் நிச்சயமா போலீஸ் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யாரு? வெற்றி தானே. அது உனக்கு புரியுதா இல்லையா? இத பாரு, அவன் கடமை என்னவோ அதை அவன் பண்ணிட்டான். இனி என் கடமையை நான் பண்ண வேண்டாமா? அதனாலதான் அவனுக்கு புதுசா தொழில் வச்சு கொடுக்க போறேன். அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த போறேன். ஒரு நல்ல முதலாளியா வெற்றி பெட்ரோல் பங்கை நடத்தி சந்தோஷமா குடும்பம் நடத்துறதை என் கண்ணார பார்க்க போறேன். கமலாமா அவன் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க, இந்த பக்கம் நான் பாடுபடுறேன்.
என் கடமை என்னவோ அதை நான் செஞ்சுதான் ஆவேன். அவ்வளவுதான். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அபி ம்? என்ன அபி ஆட்டோவே கிடைக்கல? வீடு பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே போயிடலாம். ம் ஓகே. நைட்ல வாக் பண்றதும் நைஸ் ஃபீலிங் தான். காத்தோட பேசிக்கிட்டு நடந்தா அதுவும் நல்லதா இருக்கும். சரி வா போலாம். ம். ஏன் அபி ம்? நைட்டுங்கிறது ரொமான்டிக்கா தான் இருக்கும்ல அபி? ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்ல. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு. சோ இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ம். ஏய் மச்சான் நிறுத்துறா, இங்க ஒருத்தர் இருக்கான், பத்தி பிடி கேட்கலாம் வந்துட்டேன். சரி சரி. ஏய் நிப்பாட்றா. இரு மச்சான், நிப்பாட்டுறேன் இருடா. ஏய் நில்றா. பத்தி பிடி வச்சிருக்கிறியா? சாரி ப்ரோ, நான் சிகரெட்லாம் பிடிக்கிறது கிடையாது. வா அபி போலாம். ஃபிகர் நச்சுன்னு இருக்கு. என்ன? ஹலோ பாஸ், என்ன நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? புரியல. அந்த பொண்ணுக்கு என்ன கேட்டான். ஹலோ ப்ரோ, கொஞ்சம் வாய முடுறீங்களா? பாருடா, இவனுக்கு கோவம்லாம் வருது. மாமே நீங்க ரெண்டு பேரும் இவனை பிடிங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். சக்தி, சக்தி. வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். போடா போடா போடா, சீக்கிரம் போடா. சக்தி, உனக்கு எதுவும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வா. ஒன்றும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐம் ஓகே. சாரி சக்தி, என்னாலதான் உனக்கு எப்படியெல்லாம் நடந்துச்சுல்ல. உனக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னே தெரியல. நீ மட்டும் இல்லனா அந்த நேரத்துல எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அபி, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இல்ல சக்தி, அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருந்து பார்த்தாதான் இது உனக்கு புரியும். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ். அபி, நோ மென்ஷன். You're simple and kind. Thank you. Good night. அபியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா கொஞ்ச நாள்ல என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு நினைக்கிறேன். உடனே இந்த இன்ஃபர்மேஷனை அம்மா கிட்ட சொல்லி ஆகணும்.